ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 453. இங்கு வைபவம் நிறைந்த கோவில் சிலவற்றை காண்போம். முதலில் திருவனந்தபுரம் டவுன் சமீபம். மூலவர் அனந்த பத்மநாபன் புஜங்க சயனம், அனந்த சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீ ஹரி லக்ஷ்மி. தீர்த்தம் மத்ஸ்ய தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம். விமானம் ஹேமகூட விமானம். பிரதக்ஷம் இந்திரன் சந்திரன். ஏகாதச ருத்ரர்கள். விசேஷங்கள்: மிகப்பெரிய திருமேனி ஆதலால் சிரஸ், உடல், திருவடிகள். இவற்றை 3 வாசல்கள் வழியே தனித்தனியே தரிசிக்க வேண்டும். தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிங்கரும், சன்னதிக்கு முன்னால் ஹனுமானும், சன்னதிக்கு பின்னால் கிருஷ்ணரும் காட்சியளிக்கின்றார்கள். அனுமான் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவது கிடையாது, கெட்டு போவதும் கிடையாது. லக்ஷ்மி வராகர் கோவிலும் ஸ்ரீனிவாசர் கோவிலும் தெற்கு பக்கத்தில் உள்ளன. தேசிகன் மங்களா சாசனம் செய்த தலம். திவாகர யோகி என்பவர் ஆசா பாசங்களை விட்டுவிட்டு ஸ்ரீராப்தி நாதனை கண்டு முக்தி அடைய சதா ஹரி பூஜை செய்து கொண்டு இருந்தார். அவரை அனுக்கிரகிக்க பகவான் திருவுள்ளம் கொண்டு 2 வயதுள்ள குழந்தையாக யோகி முன் தோன்றி யோகி பிரார்த்தித்தபடி இருக்க, ஒரு நாள் யோகி பூஜை செய்யும் போது ஒரு சாலக்கிராமத்தை குழந்தை வாயில் போட்டு கொண்டதை யோகி பார்த்து கண்டிக்க, குழந்தை ஓட யோகி துரத்த, குழந்தை ஒரு மரப்பொந்தில் புகுந்து மரம் விழுந்து பகவான் பெரிய உருவத்துடன் சேவை சாதித்ததாகவும், யோகி பிரார்த்தனைப்படி பகவான் திரிதண்ட அளவு வடிவம் எடுத்து திருமுக மண்டலம், நாவி, பாதம் இப்படி 3 துவாரத்தால் சேவிக்கும்படி திருக்கோலம் பூண்டதாகவும் ஐதீகம். இங்கு அனந்த சயன விரதம் இருப்பது விசேஷமாக கருதுகின்றார்கள். அடுத்ததாக திருவட்டாறு நாகர்கோவில் சமீபம். மூலவர் ஆதிகேசவ பெருமாள் புஜங்க சயனம். மேற்கு திருமுக மண்டலம். தாயார் மரகதவள்ளி நாச்சியார். தீர்த்தம் கடல்வாய் தீர்த்தம், வாட்டாறு ராம தீர்த்தம். விமானம் அஷ்டக விமானம், அஷ்டாட்சர விமானம். பிரதட்சம் பரசுராமன் சந்திரன். விசேஷங்கள்: இந்த கோவில் திருவனந்தபுரம் கோவிலைப் போலவே கட்டப்பட்டு இருக்கின்றது. இங்கும் பெருமாளை சேவிக்க 3 வாசல்களும் பெரிய பிரகாரங்களும் இருக்கின்றன. கிருஷ்ணன் சன்னதியும் உண்டு. கற்பக்கிரகத்தில் மூலவர். திருமுக மண்டலத்தில் மாலை வேளைகளில் இயற்கையாக சூரிய வெளிச்சம் விழும்படி கோவிலை அமைத்து இருக்கின்றார்கள். கேசி என்ற அசுரன் தேவர்களை இம்சிக்க, தேவர்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரிடம் முறையிட, பகவான் கேசியுடன் மல்யுத்தம் செய்து கேசியை தள்ளி மேலே படுத்து கொள்ள, கேசியின் பத்னி ஆசூரி கங்கையை பிரார்த்திக்க, கங்கை தாமர பரணியுடன் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிவர, பகவான் உத்தரவுப்படி பூமி தேவி பகவான் இருக்கும் இடத்தை மலை போல் மேடாக்க, கங்கையும் தாமிரபரணியும் பகவானை வணங்கி மாலை சமர்ப்பித்தது போல் 2ஆக பிரிந்து வட்டமாக சென்றபடியால் இந்த தலம் திருவட்டாறு என பெயர் பெற்றதாக தல புராணம். ஆதி கேசியை பகவான் நிக்கிரகம் செய்தபடியால் பகவானுக்கு ஆதி கேசவர் என்கின்ற திருநாமம் உண்டாயிற்று. நதிகள் பிரியும் இடம் மூவாத்து முகம் எனவும் தோதை பிறளி எனவும் வழங்கப்படுகின்றது. நதிகளை அனுக்கிரகிக்க இங்கே தீர்த்தவாரி நடக்கின்றது. அடுத்ததாக
திருவன் பரிசாரம், திருப்பதி சாரம், நாகர்கோவில் சமீபம். மூலவர் திருக்குறளப்பன், திருவாள் மார்வன். வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கமலவள்ளி நாச்சியார். தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் என்ற அழகிய பெரிய புஷ்கரணி. விமானம் இந்திர கல்யாண விமானம். பிரதக்ஷம் விந்தை காரி உடையநங்கை கருடன். விசேஷங்கள்: நம்மாழ்வாரின் தாயார் உடையநங்கை அவதரித்த தலம் திருமாளிகை கோவிலுக்கு வாயு மூலையில் இருக்கின்றது. நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்வது போன்று ஒரு அழகிய விக்கிரகம் இருக்கின்றது. பகவான் இரண்யனை சம்ஹாரம் செய்துவிட்டு உக்கிர ரூபமாக இருந்தபோது லக்ஷ்மியும் பயந்து தவம் செய்ய வந்ததாகவும், பிரகலாதன் பிரார்த்தனைக்கு இணங்கி சாந்த வடிவத்துடன் லக்ஷ்மி தேடி வர லக்ஷ்மி ஆனந்தம் அடைந்து பகவானை திரு மார்பில் நித்தியவாசம் செய்ததாகவும், அதனால் பகவானுக்கு திருவாள் மார்பன் என திருநாமம் ஏற்பட்டதாகவும், ஸ்ரீயபதி சஞ்சரித்தபடியால் திருப்பதி சாரம் என பெயர் இந்த தலத்துக்கு ஏற்பட்டதாகவும் ஐதீகம். திருப்பதி சாரத்தில் உடையநங்கை என்ற பெண் விஷ்ணு பக்தையாகி குருகூரில் காரி என்ற விஷ்ணு பக்தருக்கு பத்தினியாகி அவர்கள் இந்த தலத்தில் 41 நாள் விரதம் இருந்து ஆவணி சுக்ல ஏகாதசியான வாமன ஜெயந்தி தினம் ஊஞ்சல் உற்சவம் நடத்தி உடையநங்கை கற்பவதியாகி களி 43வது நாள் வைகாசி விசாகத்தன்று நம்மாழ்வார் அவதரித்து குருகூரில் ஆதிநாதன் சன்னதியில் விட அந்த குழந்தை தவழ்ந்து புளியமர பொந்தில் புகுந்து யோக முத்திரையுடன் பத்மாசனம் யோகத்தில் அமர்ந்துவிட மதுரகவி நமக்கு ஹிதோ உபதேசம் செய்யும்படி பிரார்த்திக்க நம்மாழ்வார் திருவாய் மொழியை அருளி செய்ததாக தலபுராணம். ஹனுமார் பிரார்த்தனைக்கு இணங்க அகஸ்தியர் ராமாயணம் அருளியதாக தல வரலாறு. குலசேகர மகாராஜன் மண்டப கோபுர பிரகாதிகளை நிர்மாணம் செய்து வாகனங்களை செய்து பிரம்மோற்சவம் செய்து வைத்ததாக வரலாறு. அடுத்ததாக திருக்குறுங்குடி வாமன கஷேத்திரம், நான்குநேரி திருநெல்வேலி சமீபம். மூலவர் நின்ற நம்பி, குறுங்குடி நம்பி, இருந்த நம்பி, வடுக நம்பி, வைஷ்ணவ நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி என்ற பெயர்கள் உண்டு. நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் அழகிய நம்பி இவ்வாறே உள்ளூரில் அறியப்படுகின்றது. நவராத்திரி உற்சவரத்தில் அழகிய நம்பி நாச்சிமார்களுடன் கொழுவாக எழுந்து அருளியிருக்கும் சமயம் அழகிய நம்பி உலா தொன்று தொட்டு நடக்கின்றது. தாயார் குறுங்குடிவள்ளி நாச்சியார். இரு தனிக்கோவில் நாச்சியார்கள் உண்டு. தீர்த்தம் திருப்பார்கடல். பஞ்சதுரை சிந்து நதி. விமானம் பஞ்சகேதக விமானம். பிரதக்ஷம் சிவபெருமான். விசேஷங்கள்: இது திருமங்கையாழ்வார் பரமபதித்த தலம். தனிக்கோவில். நாச்சியார்களின் உற்சவங்கள் பெருமாளுடன் ஏகாசனத்தில் இருப்பதால் தாயார் சன்னதிகளில் அர்ச்சனை கிடையாது. நின்ற நம்பி, கிடந்த நம்பி இவர்களுடைய சன்னதிகளுக்கு நடுவில் சிவபெருமான், மகேந்திரகிரிநாதர் சந்நிதியும் பைரவர் சந்நிதியும் இருக்கின்றன. பெருமாள் மடைப்பள்ளி பிரசாதங்களே சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றன. இருந்த நம்பி சன்னதியில் உள்ள பெருமாளை வைகுண்டநாதன் என்கின்றார்கள். ஸ்ரீ மணவாள மாமுனிக்கு சன்னதி இருக்கின்றது. இந்த கோவிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பார்கடல் என்ற ஓடையின் கரையில் திருப்பார்கடல் நம்பி சன்னதி உள்ளது. இந்த ஊரில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குன்றின் மேல் மலைமேல் நம்பி சன்னதி இருக்கின்றது. ஊருக்கு கிழக்கே ஆற்றின் அருகில் வயல் வெளிகளில் திருமங்கையாழ்வார் திருவரசு என்ற சிறிய கோவில் இருக்கின்றது. ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பார்கடல் ஆற்றின் நடுவில் திருப்பரி வட்டப்பாறை என்ற பாறை மேல் உடையவர் சந்நிதி இருக்கின்றது. விரோதிகள் உடையவரை கொன்றுவிட ஏற்பாடுகள் செய்தபோது
வடுக நம்பி என்ற பெயருடன் பெருமாள் இவரை இந்த பாறை மீது கிடத்தி காப்பாற்றினாராம். பெருமாள் உடையவருக்கு சிம்காசனம் இட்டு தான் அருகில் சீடனாக நின்று திரு மந்திரார்த்த உபதேசம் பெற்றதால் வைஷ்ணவ நம்பி என்று அழைக்கப்படுகின்றார். கைசிக துவாதசி அன்று நம்பாடுவான் என்ற பக்தர் இந்த தலத்தில் தன் புண்ணியத்தில் ஒரு பாகத்தை தன்னை பட்சிக்க வந்த பிரம்ம ராட்சசனுக்கு கொடுத்து இந்த தலத்தை ரட்சித்தார் என வராக புராண வரலாறு கூறுகின்றது. நம்பாடுவான் வெளியே நின்று சேவிப்பதற்காகவே கொடிமரம் சற்று விலகி இருப்பதாக வரலாறு. இன்றும் இந்த ஐதீகம் வேஷங்கள் போட்டு நாடக ரூபமாக இங்கே ஒவ்வொரு வருஷமும் கைசிக ஏகாதசியான ராத்திரி நடக்கின்றது. பகவான் வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஆகாயத்தை அளந்தபோது திருவடி சதங்கையில் இருந்து சிலம்பாறு உண்டானதாக தல வரலாறு. ஒரு ராட்சசன் ஒரு பிராமணனை கொல்லவர கொள்வது பாவம் என பிராமணன் கூற, அது என் தொழில் என ராட்சசன் கூற விவாதம் முற்றியிருப்பதால் பகவான் வேடன் போல வேஷம் பூண்டு வந்து அவர்களுக்கு உபதேசித்தபடி திருப்பார்கடல் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ரிஷிகள் உபதேசம் பெற்று அகஸ்தியரை வணங்கி இருவரும் துவேஷத்தை விட்டுவிட்டு முக்தி அடைந்ததாக தல புராணம் கூறுகின்றது. சிவபெருமான் பிரம்மாவின் தலையை கிள்ளி கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள பகவான் சொல்லியபடி திருக்குறுங்குடி வள்ளியால் சாபம் நீங்கி பகவான் உபதேசித்த சுதர்சன மந்திரத்தை ஜபித்து சுத்தன் ஆகிவிட்டார். அடுத்ததாக திருச்சீர வரமங்கை வானமா மலை நான்கினேரி சமீபம். மூலவர் தோத்தாத்திரிநாதன் வானமாமலை வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் தெய்வநாயகன் தாயார் இருபுறமும் உபய நாச்சியார்கள் தவிர ஸ்ரீவர மங்கையார் 2 தனிக்கோவில் நாச்சியார்களும் இருக்கின்றன. தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சேற்று தாமரை தீர்த்தம், விமானம் நந்தவர்த்த விமானம் என்ற ஸ்ரீவைகுண்ட விமானம். பிரதக்ஷம் பிரம்மா இந்திரன் ரோமசர் பிருகு மார்க்கண்டேயர். விசேஷங்கள் இது தானாக தோன்றிய ஸ்வயம் வியக்த தலம். பெருமாளுக்கு தினம் தைல அபிஷேகம் இருக்கின்றது. அந்த எண்ணெயை எடுத்து சுமார் 25 அடி நீளமும் 15 அடி அகலமுள்ள கிணற்றில் ஊற்றி விடுகிறார்கள். இந்த எண்ணெயை நம்பிக்கையுடன் சாப்பிட்டால் எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும். சிந்து தேசத்து அரசன் குசாசன மகரிஷியால் சபிக்கப்பட்டு நாய் உருவத்துடன் வந்து சேற்று தாமரை புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து பழைய அரச உருவத்தை அடைந்த தலம். இங்கேயுள்ள சடாரியில் ஸ்ரீ சடகோபனின் திருவுருவம் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தலம் வாமனாமலை மடத்துக்கு தலைமை இடம். பகவான் மதுரை கைடவர்களை சமகரித்த போது பூமி தேவி தன் இயல்பான தூய்மை இழந்ததாகவும் இந்த இடத்தில் தவம் இருந்து பகவான் பிரதிட்சமாகி பூமியும் மேதினி ஆனேனே என புலம்ப பகவான் அருள் புரிந்து மாசு கழுவப்பெற்றாய் மேதினி என்ற பெயரும் வாய்க்கும் என கூறி வைகுண்டத்தில் வீற்றிருப்பது போல் இந்த தலத்தில் ஸ்ரீ வைகுண்ட விமானத்தில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதனாக ஆனந்தமயமாக காட்சி தருகின்றார். ஊர்வசியும் திலோத்தமியும் இந்த தலத்தில் தவமிருந்து பகவான் அருளால் அவர்கள் இருவரும் பெருமாள் அருகில் இன்றளவும் 2 பக்கங்களிலும் நின்று வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருப்பதாக ஐதீகம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்